குட் மார்னிங் ஸ்டூடெண்ட். குட் மார்னிங் சார். ஓகே, இன்னைக்கு என்ன கிளாஸுங்கிறத ஹெட்லைன் படிக்க பார்க்கலாம். பீரா பீரா மொழிச் மொழிச் சோயிற்கால் சொற்கள். பிறமொழி சொற்கள். பிறமொழி சொற்களை தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். ராஜ்யம். ராஜ்யம் என்பது பிறமொழி சொற்கள் சொல். இது தமிழ் மொழி சொல் என்னங்கிறத கீழே இருக்க படிங்க. நாடு நாடு. நாடு என்பது தான் தமிழ் மொழி. ராஜ்யம் என்பது பிறமொழி. தமிழ்நாடு என்பது நாடு என்ற சொல் பக்கத்தில் வருகிறது அல்லவா, அதான் நாடு. ராஜ்யம் என்பது வேறு மொழி சொல். தமிழ்நாடு என்பது தமிழ் சொல். உத்திரவாதம். உத்திரவாதம் கேரண்டி இங்கிலீஷில். உத்திரவாதம். உத்திரவாதம் என்றால் கேரண்டி. அதில் தமிழ் வார்த்தை என்னங்கிறது கீழே இருக்குது, படிங்க. உறுதி. உறுதி தரது. உறுதிக்கு உறுதியாக இவர் பணத்தை திரும்ப கொடுத்துருவார் அப்படின்னு உறுதி கொடுப்போம் இல்லையா, அதுக்கு வேறு மொழி சொல் உத்திரவாதம் என்பதாகும். உத்திரவாதம் என்பது வேறு மொழி சொல். உறுதி என்பது தமிழ் சொல்லாகும். அடுத்தது சந்தோஷம் என்பது சந்தோஷம். ஆங்கிலத்தில் ஹாப்பி. தமிழில் நமக்கு வேறு சொல் இருக்குது. சந்தோஷம் என்பது வேறு மொழி சொல். தமிழ் சொல் அதற்கேற்ற தமிழ் சொல் மகிழ்ச்சி என்பது தான் தமிழ் சொல். ஏறக்குறைய சந்தோஷம் என்ற வார்த்தையை தான் நம்ம அதிகமாக பயன்படுத்துகிறோம். இப்போது ஓரளவு மகிழ்ச்சி என்ற வார்த்தையும் பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்கோம். தமிழ் அதிகமாக படிக்க குழந்தைகளுக்கு நல்ல வளர்ச்சியை கொடுக்கும் எதிர்காலத்தில் என்பது தெரிஞ்சுக்கங்க பெற்றோர்கள். ஏனென்றால் தமிழ் போட்டித் தேர்வுகளில் 50% உங்களுக்கு தமிழ் சம்பந்தமான கேள்வி பதில் தான் வரும். அதை மறந்துடக்கூடாது. அதனால் சிறிய வயதிலிருந்தே அவர்களோட ஒவ்வொரு வார்த்தைகளும் தமிழில் இருக்கும்போது அவர்களுக்கு மிகுந்த பயனுள்ளதாக இருக்கும் எதிர்காலத்தில் போட்டித் தேர்வு எழுத. சம்பளம் இன்றளவும் நம்ம பயன்படுத்தக்கூடிய வார்த்தை தான் சம்பளம். சம்பளம் வாங்கியாச்சா, சம்பளம் கொடுத்துட்டாங்களா, இதெல்லாம் கேட்குறோம். அதுக்கான தமிழ் வார்த்தை ஊதியம் என்பது தான் அதற்கான தமிழ் வார்த்தை. பழைய பாடல்கள் எல்லாம் ஊதியம், திருவள்ளுவர் கூட ஊதியத்தை பற்றி சொல்லியிருக்காரு. ஸோ நம்ம வேறு மொழிக்காரங்க நம்மளை ஆண்டதுனால அந்த சம்பளம் என்ற வார்த்தையை நம்ம இங்கே பயன்படுத்த வேண்டியதாகிடுச்சு. காலப்போக்கில் மாறி நம்ம அந்த தமிழ் வார்த்தைகளை பயன்படுத்துகிறோம். இப்போ ஒரு 50% ஊதியம் என்ற வார்த்தையும் 50% சம்பளம் என்ற வார்த்தையும் பயன்படுத்திக்கிட்டு தான் இருக்கிறோம். அப்புறம் ஒரு 10% சேலரி என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார்கள் அதிகம் படித்தவர்கள். வருடம் என்பது இந்த வருடம் என்ன பயிர் பண்ணீங்கன்னு கேட்பாங்க இல்லையா, அதான் வருடம் என்பது வேறு மொழி சொல். தமிழ் மொழி சொல் அதற்கேற்றது ஞாபகம் என்பது வேறு மொழி சொல். அதற்கேற்ற தமிழ் சொல் நினைவு என்பதுதான் அதற்கேற்ற தமிழ் சொல்லாகும். ஞாபகம் என்பது வேறு மொழி சொல். நினைவு என்பது தமிழ் மொழி சொல். போன வருடம் நம்ம அங்கே போனோம், ஞாபகம் இருக்கா அப்படிங்கிறத ஒரு 50% பேரும் நினைவு இருக்கா என்பதை குறைவான எண்ணிக்கையில் பயன்படுத்துகிறார்கள். நினைவு என்பது சரியான தமிழ் சொல். ஞாபகம் என்பது வேறு மொழி சொல். இது வேறு மொழி சொல்ல அயற்சொல் தமிழ் சொல் அப்படின்னும் ஹெட்லைன் வரும். வேறு மொழி சொல்லுன்னு வரும். அது நம்ம கவனமாக பார்த்துக்கணும். தேசம் தே நெடியில் இருக்கு, அதனால தேசம். தேசம் என்றாலும் நாடுதான். தேசம் என்பது வேறு மொழி சொல். நாடு என்பது தமிழ் சொல். தேசம் என்பது வேறு மொழி சொல். நாடு என்பது தமிழ் சொல். இப்போ இந்திய தேசம் அப்படின்னு. அடுத்தது பாஸ்போர்ட்
பாஸ்போர்ட் எல்லாருக்கும் தெரிந்த வார்த்தை. அதுக்கான தமிழ் வார்த்தை என்ன என்பதை படிங்க. காடா ஊயிச்சி இட்டு கடவுச்சிட்டு. கடவுச்சீட்டு என்பது தான் தமிழ் சொல். பாஸ்போர்ட் என்பது அயர்மொழி வேறு மொழி சொல். கடவுச்சீட்டு என்பது தமிழ் சொல்லாகும். பாஸ்போர்ட்டுனா ஃபாரினுக்கு நம்ம அதர் கண்ட்ரி அதாவது வெளிநாடுகளுக்கு போகும்போது எடுக்கக்கூடியது. அடுத்தது வாடகை. வாடகை. வாடகை என்பது வேறு மொழி சொல். இன்றளவும் நம்ம வாடகைன்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம். அந்த மொழி நம் தமிழ் சொல்லுக்கு வரல. வாடகை என்பது வேறு மொழி சொல். குடிக்கூலி. குடிக்கூலி என்பது தான் தமிழ் சொல். வாடகை என்பது வேறு மொழி சொல். குடிக்கூலி என்பது தான் தமிழ் மொழி சொல். இன்று நாம் பயன்படுத்துவது வாடகைங்கிறத பயன்படுத்துகிறோம், இல்லைனா ரெண்ட் இந்த மாதிரி பயன்படுத்திக்கிறாங்க. குடிக்கூலி என்பது தமிழ். கம்பெனிக்கு வேலைக்கு போகிறோன்னு சொல்லுவாங்க. அது வந்து வேறு மொழி சொல். தமிழ் சொல் என்னங்கிறத படிங்க. நிறுவனம் என்பது தான் தமிழ் மொழி சொல். கம்பெனி என்பது வேறு மொழி சொல். நிறுவனம் என்பது தமிழ் மொழி சொல்லாகும். நிறுவனம் என்பது தமிழ் மொழி சொல். சா நெடில் உற்சாகம். உற்சாகம் இதுக்கு வந்து தமிழ் சொல். இது வந்து அயர்மொழி சொல் தான் உற்சாகம். இதை கூட பேச்சு வழக்கில் நம்ம இன்றும் பயன்படுத்திக்கிட்டு தான் இருக்கிறோம். உற்சாகம் என்பது அயர்மொழி சொல். அதற்கேற்ற தமிழ் சொல் பூரிப்பு என்பது தான் தமிழ் சொல். உற்சாகம் என்பது வேறு மொழி சொல். பூரிப்பு என்பது தான் தமிழ் மொழி சொல். பூரிப்புங்கிற சொல்லலாம் ரேராக வயசானவங்க பேச நான் கேட்டிருக்கிறேன். ரொம்ப ரேர் கேள்விப்பட்டிருக்கேன் இந்த வார்த்தையை. ஆனாலும் தமிழ் சொல் வந்து பூரிப்பு. பத்திரிகை என்பது இன்றளவும் நாம் பயன்படுத்துகிறோம். ஆனால் ஓரளவு இப்பொழுது தமிழ் சொல்லுக்கு மாறி இருக்கிறோம். பத்திரிகை என்பது வேறு மொழி சொல். பத்திரிகை என்பது வேறு மொழி சொல். அதற்கேற்ற தமிழ் சொல் நெடில் நாளிதழ். பத்திரிகை என்பது வேறு மொழி சொல். நாளிதழ் என்பது தமிழ் சொல்லாகும். நாளிதழ். வித்தியாசம். இதில் பாருங்கள் ஏன் நெடில் இருக்குது, அதனால் யாசம்னு வருது. வித்தியாசம் என்பது வேறு மொழி சொல். வேறுபாடு என்பது தான் அதற்கேற்ற தமிழ் சொல். நண்பர்களே, இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். குழந்தைகளின் எதிர்கால போட்டித் தேர்வுக்கு பயன்படும்.